அனைவருக்கும் வணக்கம். இன்றும் பிரதான செய்திகளுடன் நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம். தையிட்டி போராட்டம், EPDP ஆதரவு, கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் தோட்டா மீட்பு, மாணவர்களுக்கு போதை மாத்திரை சந்தேக நபர் கைது, முன்னிய அரசாலை மின்வெட்டு கூறுகிறது பலசக்தி அமைச்சு, சீனாவின் சகோதர பாசம் தமிழர்களுடனும் தொடரும் சீன பிரதி தூதுவர் தெரிவிப்பு, நீதித்துறை மீது அழுத்தம் அரசு கைவிட வேண்டும் கூறுகிறார் நாமல் ராஜபக்ச, தீ வைத்தோரிடமிருந்து நட்ட ஈட்டை பெறுங்கள் தயாசிரி சுட்டிக்காட்டு, இறைச்சி முட்டை விலைகள் வீழ்ச்சி உற்பத்தியாளர் சிரமம். இதுபோன்ற தலைப்புச் செய்திகளின் விரிவாக்கத்தை நீங்கள் இனிவரும் காணொலியில் பார்க்கலாம். இதுபோன்ற காணொலிகளை நீங்கள் பார்ப்பதற்கு ஆர்வமுள்ளவராக இருந்தால், அல்லது நமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால், அல்லது நமது காணொலி சேவையை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை எழுதுங்கள். அருகில் இருக்கின்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை பெற்றுக்கொள்ளுங்கள். தையிட்டி போராட்டம், தையிட்டியினுடைய மக்கள் போராட்டத்துக்கு EPDP ஆதரவு. தையிட்டி திசைவிகாரை தொடர்பில் காணி உரிமையாளர்களால் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள அமைதி வழி போராட்டத்துக்கு ஆதரவு வழங்குவதாக இளமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் கடல் தொழில் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் விடுத்த செய்திக்குறிப்பில், தையிட்டி பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள திசைவிகாரை என்பது சட்ட ரீதியான அனுமதிகளையும் பெற்றுக்கொள்ளப்படாமல் எமது மக்கள் பூர்வீகமாக வாழ்ந்த தனியார் காணிகளில் அமைக்கப்பட்டுள்ளது. இதனால் பூர்வீக நிலங்களை இழந்துள்ள மக்கள் தங்களுடைய காணிகளை மீட்பதற்கு தொடர் முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். அந்த அடிப்படையில் காணி உரிமையாளர்களால் முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ள அமைதி வழி போராட்டத்திற்கு பூரண ஆதரவை வழங்க உள்ளோம் என்று EPDPயின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்திருக்கின்றார். முன்னிய அரசாலையை மின்வெட்டு கூறுகிறது பலசக்தி அமைச்சு. முன்னிய அரசாங்கத்தின் திட்டமிடல் இல்லாமையும் தொலைநோக்கு பார்வையற்ற வேலை திட்டமே மின்வெட்டுக்கு காரணம் என்று பலசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி சுட்டிக்காட்டியுள்ளார். தேசிய மின்சார அமைப்பின் சமநிலையை பேணுவதற்கு கடந்த காலங்களில் எந்த திட்டமும் செயற்படுத்தப்படவில்லை. தேசிய மின்சார அமைப்பின் ஸ்திரத்தன்மையை பராமரிப்பதில் கடந்த கால அரசாங்கங்கள் உரிய கவனம் செலுத்தவில்லை. தொழில்நுட்பத்தை பற்றிய புரிதல் இல்லாத தவறான வழிகாட்டுதலும் இந்த நிலைமைக்கு காரணம். எனவே காரணங்கள் முழுமையாக ஆராயப்பட்டு இதுபோன்ற நிலைமைகள் மீண்டும் ஏற்படாமல் தடுக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். மாணவர்களுக்கு போதை மாத்திரை சந்தேக நபர் கைது. பாடசாலை மாணவர்களுக்கு இலக்கு வைத்து போதை மாத்திரைகள் விற்பனை செய்த குற்றச்சாட்டில் சந்தேக நபர்கள் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். மதவாச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கெப்பித்தி கொல்லாவை பகுதியில் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பில் இந்த கைது நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்றது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 19 மற்றும் 36 வயதுடையவர்கள் ஆவார். சம்பவம் தொடர்பில் மதவாச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் தோட்டா மீட்பு. கட்டுநாயக்கா விமான நிலைய வருகை முன்னியத்தில் உள்ள பயணப்பொதிகள் பகுதிக்கு அருகில் நேற்று தோட்டா ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. இந்த தோட்டாவை மேலதிக விசாரணைக்காக இரசாயன பகுப்பாய்வாளர்களுக்கு அனுப்புவதற்கான நடவடிக்கைகள் கட்டுநாயக்கா விமான நிலைய போலீசார் முன்னெடுத்துள்ளனர். எரிவாயு விலையில் திருத்தம், அமைச்சரவை பின்னடைப்பு. பிப்ரவரி மாதத்துக்கான எரிவாயு விலை திருத்தத்திற்கு அமைச்சரவை இன்னமும் அனுமதி வழங்கவில்லை என்று லிட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. உலக சந்தையில் எரிவாயு விலைக்கேற்ப நாட்டில் எரிவாயு விலை மாதந்தோறும் திருத்தப்பட்டு ஒவ்வொரு மாதமும் 4ஆம் தேதி அறிவிக்கப்படும். இருப்பினும் பிப்ரவரி மாதத்துக்கான எரிவாயு விலை திருத்தம் இதுவரை அறிவிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. கப்பல் சேவை நாளை முதல் காங்கேசன் நாகப்பட்டினம் இடையிலான கப்பல் சேவை போக்குவரத்து சேவைகள் நாளை 12ஆம் தேதி முதல் புதன்கிழமை தொடக்கம் நாளை 12ஆம் தேதி புதன்கிழமை தொடக்கம் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக சிவகங்கை கப்பல் சேவை நிறுவனத்தின் தலைவர் சுந்தரராஜ் பொன்னிச்சாமி தெரிவித்துள்ளார். அதன்படி நாளை காலை 7:30 மணியளவில் நாகப்பட்டினத்திலிருந்து பயணத்தை ஆரம்பிக்கும் கப்பல் காங்கேசன் துறையை வந்தடைந்து பின்னர் மீண்டும் பிற்பகல் 1:30 மணியளவில் காங்கேசன் துறையிலிருந்து பயணத்தை ஆரம்பித்து நாகப்பட்டினத்தை சென்றடையும். இக்கப்பல் சேவை செவ்வாய்க்கிழமை தவிர இந்த வாரத்தில் 6 நாட்கள் இடம்பெறும் என அந்த நிறுவனம் அறிவித்துள்ளது. சிகிரியா முதலிடம். 2025ஆம் ஆண்டுக்கான உலகின் மிகவும் வரவேற்கத்தக்க நகரங்களின் பட்டியலில் சிகிரியா முதலிடம் பெற்றுள்ளது. Booking.com
என்ற வலைத்தளமே இந்த பட்டியலை வெளியிட்டுள்ளது. அதில் சிகிரியா சாகசம் மற்றும் அமைதியின் மறக்க முடியாத கலவையை வழங்குகிறது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. சர்வாதிகார பிகாரை இடிக்கப்பட வேண்டும். ஸ்ரீதரன் எம்பி வலியுறுத்து. மக்களின் விருப்புக்கு மாறாக தையிட்டியில் சட்டவிரோதமாக நிர்மாணிக்கப்பட்டுள்ள சர்வாதிகார பிகாரை இடிக்கப்பட வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், சமகால அரசியல் தொடர்பில் யாழ் ஊடக அமையத்தில் நேற்று முன்தின ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது இனவாத கருத்தல்ல, சட்டம் அனைவருக்கும் சமமானது என கூறும் இன்றைய அரசு தனது நிலைப்பாட்டிலிருந்து படிப்படியாக மாறி தனது சுயநிலைக்கு வருகின்றது. தையிட்டி விவகாரம் இன்று தமிழ் மக்களின் இருப்புக்கு சவாலாக மாறியுள்ளது. மக்களின் காணி அவர்களுக்கே உரியது. ஆனால் இன்று அது மறுக்கப்பட்டு வருவதாக தெரிகின்றது. நீண்ட காலமாக இராணுவத்தின் பிடியுள் இருந்த எமது மக்களின் காணிகளில் மக்களுக்கு தெரியாமலே இந்த பிகாரை நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அரசின் பௌத்த கட்டமைப்பினதும் இந்த அதிகார இருமாப்பு எவ்வகையிலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதொன்றல்ல. அத்தோடு பிகாரின் சுற்றுப்புறத்திலும் வேறு சில மக்களின் காணி நிலங்களும் சட்டவிரோதமாக பறிக்கப்படும் அபாய நிலையில் உள்ளன. அந்த வகையில் அந்த பகுதி மக்கள் நாளை மறுதினம் புதன்கிழமை மேற்கொள்ளும் எதிர்ப்பு போராட்டத்திற்கு பலச்சேர்க்க நாம் ஆதரவை வழங்குவோம் என்றார். தென்மராட்சியில் ஓய்வூதிய நலன் கருதி கடமை நேர நீடிப்பு. ஓய்வூதிய நம்பிக்கை நிதியத்தின் தென்மராட்சி கிளையில் நிர்வாகிகள் ஓய்வூதியர்களின் நலன்கள் கருதி பிரதி திங்கட்கிழமைகளில் பிரதேச செயலக மண்டபத்தில் காலை 9 மணி தொடக்கம் பிற்பகல் 1 மணி வரை கடமையில் ஈடுபட உள்ளனர். இதன்போது ஓய்வூதியர்களுக்கு நிதியத்தினால் கிடைக்கும் நலன்கள் பிரச்சனைகள் தொடர்பாக நிர்வாகத்துறையுடன் கலந்துரையாடலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மாகாண சபை தேர்தல் உடன் நடத்தப்பட வேண்டும். தேசிய சமாதான பேரவை வலியுறுத்து. இது தொடர்பாக தேசிய சமாதான பேரவை நிறைவேற்று பணிப்பாளர் கலாநிதி ஜெகான் பெரேரா தெரிவித்ததாவது, ஜனாதிபதி அனுரா தலைமையிலான அரசாங்கம் பொருளாதார நெருக்கடிகளுக்கு தீர்வு கண்ட பின்னரே அரசியலமைப்பு தொடர்பான விடயங்களில் கையில் எடுக்க திட்டமிட்டுள்ளது. ஏனெனில் தற்போதைய நிலையில் 2 நடவடிக்கைகளையும் சமநேரத்தில் மேற்கொள்ளும் இயலுமையில் அரசாங்கம் இல்லை. அரசியலமைப்பு தொடர்பான விடயம் மிகவும் முக்கியமானது. வடக்கு கிழக்கில் உள்ள மக்களின் பிரதான எதிர்பார்ப்பு தேசிய இன பிரச்சினைக்கு தீர்வு தேவை என்பது. எனவே பொருளாதார பிரச்சனைகளுக்கு முன்னுரிமை வழங்குவதற்காக அரசியலமைப்பு தொடர்பான பிரச்சனைகளை புறமுதுக்க முடியாது. இலங்கையின் மாகாண சபைகளுக்கான தேர்தல் உடன் நடத்தப்பட வேண்டும். மாகாண சபைகளை வினைத்திறனாக செயற்படுத்தினால் மட்டுமே வடக்கு கிழக்கு மக்களின் நம்பிக்கையை வென்றெடுக்க முடியும் என்றார். நீதித்துறை மீது அழுத்தம் அரசு கைவிட வேண்டும் கூறுகிறார் நாமல். அரசாங்கமானது நீதித்துறை, சட்டமா அதிபர் மற்றும் சட்டமா அதிபர் திணைக்களம் என்பவற்றுக்கு நீதித்துறையானது சட்டமா அதிபர் மற்றும் சட்டமா அதிபர் திணைக்களம் என்பவற்றை சவாலுக்குட்படுத்தும் செயற்பாடுகளையும் நிறுத்தப்பட வேண்டும். அந்த வகையில் ஊடகவியலாளர் லசந்த விக்ரம படுகொலை தொடர்பில் விசாரணைகளுக்கு பாதிப்புகள் ஏற்படாதவாறு விசாரணைகள் சுருக்கம் ஒன்றை நீதியமைச்சர் நாடாளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்று பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தமக்கு ஆட்சி அதிகாரத்தை வழங்கிய மக்களுக்கு இந்த அரசாங்கம் அநீதி இழைத்துள்ளது. தாம் கூறிய அனைத்தும் பொய் என்பதை அரசாங்கமே ஒத்துக்கொண்டதை போன்று செயற்பட்டு கொண்டிருக்கின்றது. பழமை முறையிலேயே இந்த அரசாங்கத்தின் ஆட்சி தொடர்கின்றது. சட்டத்துறை மீது அழுத்தங்களை பிரயோகிப்பதையும் அரசாங்கம் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க படுகொலை தொடர்பில் நீதி அமைச்சர் நாடாளுமன்றத்துக்கு தெளிவுபடுத்த வேண்டும். இந்த வழக்கு தொடர்பில் எத்தனை சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர், விசாரணைகள் எவ்வாறு முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்பது குறித்த சுருக்கமன்றை விசாரணைகளுக்கு பாதிப்புகள் ஏற்படாதவாறு நாடாளுமன்றத்தில் முன்வைக்க வேண்டும் என்றார். இறைச்சி முட்டை விலைகளில் வீழ்ச்சி. உற்பத்தியாளர் சிரமம். கோழி இறைச்சி மற்றும் முட்டைகளின் விலைகளில் வீழ்ச்சியடைந்துள்ளதால் உற்பத்தியாளர்கள் நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளனர் என்று அகில இலங்கை கோழிப்பண்ணை வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. அதற்கமைய கால்நடை தீவிரமாக மக்காச்சோளத்தை மானிய விலையில் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளது. அறகலைய பிரச்சினை. தீ வைத்தோரிடமிருந்து நட்ட இட்டை பெறுங்கள். தயாசிறி சுட்டுக்காட்டு.
அறகலைய போராட்டத்தின் போது வீடுகளுக்கு தீ வைத்ததாலேயே அரசாங்கத்தால் நட்டஈடு வழங்கப்பட வேண்டிய நிலை ஏற்பட்டது. அதனால் தீ வைத்தவர்களிடமிருந்து அந்த பணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகர தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் ஏற்பட்ட போராட்டத்தின் போது 42 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வீடுகளுக்கு சேதம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அதேபோல பிரதேச அரசியல்வாதிகள் 72 பேருக்கும் 500 மில்லியன் ரூபாய் நட்டஈடு வழங்கப்பட்டுள்ளது. அதே நேரம் இந்த வீடுகளுக்கு தீ வைப்பதற்கு வந்தவர்களுக்கு வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவர்களின் போலீஸ் வீடு அறிக்கையை நாங்கள் நாடாளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்க இருக்கின்றோம். நட்டஈடு பெற்றுக்கொண்டவர்களின் பெயர் பட்டியலை வெளியிட்டவர்களின் அணியைச் சேர்ந்தவர்களும் அதில் உள்ளடங்குகின்றனர். எனவே நட்டஈடாக வழங்கப்பட்ட பணத்தை வீடுகளுக்கு தீ வைத்தவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ள அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே நேரம் மதிப்பீட்டு தொகையை விட அதிக பணம் பெற்றிருந்தால் அந்த பணத்தை மீள பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றார்.